Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன டெக்னாலஜி பார்க்க போறோம்னா augmented reality அப்படிங்கற ஒரு டாபிக் தான் பார்க்கறோம். சோ இந்த augmented realityன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ரியாலிட்டில ஒரு டிஜிட்டல் கண்டென்ட்டை எடுத்துட்டு வந்து வைக்கிறதா. சோ ரியாலிட்டி டிஜிட்டல் கண்டென்ட் அப்படினா என்னன்னு பாக்குறீங்கன்னா இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பேசிட்டு இருக்கும்போது என் பக்கத்துல ஏதோ ஒரு உருவம் உங்களுக்கு தெரியலாம், மேபி இருக்கிற மாதிரி காட்டலாம். சோ இத தான் வந்து augmented realityன்னு சொல்றோம். ஆனா அது ஆக்சுவலா இருக்காது. உங்களுக்கு பாக்கும்போது அது இருக்கிற மாதிரி தோணும். சோ இந்த டெக்னாலஜியை தான் augmented realityன்னு சொல்றோம். சோ இது எங்கெங்க யூஸ் ஆகுது இல்ல நாம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா? சோ இது மாதிரியான விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். augmented reality அப்படினா ஷார்ட்டா வந்து AR னு கூட சொல்லலாம். இந்த AR டெக்னாலஜியை நாம ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கோமான்னு பாத்தீங்கன்னா சில பேர் கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு வந்து Snapchatனு ஒரு ஆப். சோ அது சில பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க. அந்த ஆப் ஓபன் பண்ணனும்னா அதோட ஃப்ரண்ட் கேமரா ஓபன் ஆயிட்டு நமக்கு டிஃபரண்ட் ஹேர் ஸ்டைல் நம்ம ட்ரை பண்ணலாம். சோ டிஃபரண்ட் சன்கிளாसेस ட்ரை பண்ணலாம். சோ அது எப்படி அந்த ஹேர் ஸ்டைல் அந்த சன்கிளாஸ்லாம் நமக்கு வர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சோ நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அந்த ஹேர் ஸ்டைல்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட். சோ அதை கரெக்ட்டா எடுத்துட்டு வந்து நமக்கு தேவையான பிளேஸ்ல கரெக்ட்டா பிளேஸ் பண்ணனும். அது எப்படி நடக்குதுன்னா இது கேமரா மூலமா தான் நடக்குது. சோ டிஃபரண்ட் ஸ்டைல்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணிருப்போம். நம்மளோட இமேஜ்ல சோ டிஃபரண்டா ஒரு பியர்ட் வைக்கிறது இல்ல ஹேர் ஸ்டைல் இல்ல சன்கிளாसेस. சோ இப்படி தான் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த AR டெக்னாலஜி யூஸ் பண்ணிருப்போம். இல்ல வேற விதமாவும் சில பேர் யூஸ் பண்ணிருக்கலாம். சோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக Snapchat சொல்லிருக்கேன். ஓகே. இந்த AR டெக்னாலஜி யூஸ் பண்றதுக்கு நமக்கு என்ன டிவைஸ் தேவைன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தா போதும். சோ வேற எதுவும் இதுக்காக ஒரு ஸ்பெஷலா ஒரு டிவைஸ் வாங்கணும்ன்ற அவசியம் இல்ல. சோ எப்படி வர்க் ஆகுதுன்னா இதோட மெயின் ஃபீச்சர் வந்து கேமரா தான். சோ கேமரா மூலமா தான் AR வர்க் ஆகுது. சோ அதுக்கு அப்புறம் கூட இதுக்கு என்ன தேவைனா சில சென்சார்ஸ். பை டிஃபால்ட்டா இந்த சென்சார்ஸ்லாம் இப்போ வர ஸ்மார்ட் போன்ல எல்லா ஸ்மார்ட் போன்லயும் இருக்கு. சோ அதனால இதுக்குன்ட்டு ஒரு டிவைஸை நம்ம தனியா வாங்க தேவையில்லை. எதுக்கு சென்சார்னு பார்த்தோம்னா இப்போ Snapchat பார்த்தோம். சோ நமக்கு சன்கிளாஸை வந்து அது எப்படி கரெக்ட்டா எடுத்துட்டு வந்து நம்ம ஃபேஸ்க்கு ஏத்த மாதிரி வைக்கிறதுனா சோ நம்மளோட ஃபேஸோட சைஸை கால்குலேட் பண்ணனும். கால்குலேட் பண்ணிட்டு நம்ம ஃபேஸ்க்கு ஏத்த மாதிரி கரெக்ட்டா சன்கிளாஸை அங்க ஃபிட் பண்ணனும். சோ இது மாதிரியான இந்த சைஸ் கால்குலேஷன் சோ இந்த டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் இதுக்கெல்லாம் ஒரு சென்சார் தேவைப்படுது. சோ அதனால இந்த சென்சார்ஸ் எல்லாமும் அந்த AR டெக்னாலஜி யூஸ் பண்ணுது. இந்த AR வந்து மூணு விதமா வர்க் ஆகுது. எப்படினா ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கர் பேஸ்ட். நாம சன்கிளாஸ் ட்ரை பண்ணும்போது மார்க்கர் வந்து நம்மளோட கண்ணு தான். சோ அந்த கண்ணை மார்க்கரா வச்சு அந்த இடத்துல கரெக்ட்டா அந்த 3D ஆப்ஜெக்ட்டை பிளேஸ் பண்ணுது. 3D ஆப்ஜெக்ட்னா சன்கிளாஸ். சோ அதை கரெக்ட்டான பிளேஸ்ல பிளேஸ் பண்ணுது. அதுக்கு அப்புறம் ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணும்போது சோ நம்ம தலை தான் அதுக்கு மார்க்கர். சோ அந்த நம்ம தலையில கரெக்ட்டா நமக்கு என்ன ஹேர் ஸ்டைல் தேவையோ அதை பிளேஸ் பண்ணுது. சோ இதுதான் மார்க்கர் பேஸ்ட் AR. செகண்ட் எப்படி வர்க் ஆகுதுன்னா மார்க்கர் லெஸ். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கர் பேஸ்ட். சோ நம்ம கண்ணை வந்து மார்க்கரா வச்சிட்டு அங்க பிளேஸ் பண்ணுது. இப்போ மார்க்கர் லெஸ்னா மார்க்கர்லாம் எதுவும் இல்ல, நாம தான் பிளேஸ் பண்ணனும். இது எப்படினா இப்போ பேக் கேமரா ஆன் பண்ணிட்டு நான் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் உதாரணத்துக்கு ஒரு fish இருக்குன்னு வெச்சுங்களேன். அந்த ஃபிஷ்ஷை வந்து என் ஃப்ரெண்ட் போட்டோ எடுக்கும்போது ஃப்ரெண்ட் கூட இருக்க மாதிரி அதை மூவ் பண்ணி எடுக்கிறது. சோ இதுதான் வந்து மார்க்கர்லெஸ். சோ நாம எங்க வேணா அந்த ஆப்ஜெக்ட்டை மூவ் பண்ணிட்டு அந்த ரியாலிட்டியோட கனெக்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து லொகேஷன் பேஸ்ட் AR. அப்படினா நாம இருக்கிற லொகேஷன்ல இருந்து நமக்கு எந்த பக்கம் போகணும்ன்றதை நமக்கு அட்வைஸ் பண்றது. இப்போ நாம எப்படி மேப் யூஸ் பண்றோம்னா சோ ஜஸ்ட் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் கொடுக்குறோம். சோ கரெக்ட்டா அதை பார்த்துட்டு போறோம். இதே நாம எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கோம். சோ நமக்கு எங்க போகணும் எந்த பக்கம் போகணும்ன்றது தெரியல. அப்போ அந்த AR ஆப் ஓபன் பண்ணீங்கனா சோ கரெக்ட்டா உங்களுக்கு டைரக்ஷன் காட்டிடும். அந்த கேமரால இந்த டைரக்ஷன்ல நீங்க போகணும் சோ அப்படின்றது. சோ இதுதான் இந்த மூணு ஆப்ஷனை வச்சு தான் AR வர்க் ஆகுது. மார்க்கர் பேஸ்ட் இல்ல மார்க்கர் லெஸ் அடுத்து லொகேஷன் பேஸ்ட். ஓகே. இந்த AR டெக்னாலஜி இது மாதிரி செல்ஃபி எடுத்துட்டு கேம் விளையாட்டு மட்டும் போய்டுமான்னு பாத்தீங்கன்னா இல்ல. சோ என்டர்டெயின்மென்ட் மட்டும் இல்லாம எஜுகேஷன்லயும் யூஸ் ஆகும், ஹாஸ்பிடல்லயும் யூஸ் ஆகும். அது இல்லாம பிசினஸ்க்கும் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தோம்னா சோ ஃபர்ஸ்ட் எஜுகேஷன்ல எப்படி யூஸ் ஆகும்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் புக் படிச்சிட்டு இருக்கேனா ஒரு சயின்ஸ் புக். அந்த பேஜ்ல ஹியூமன் பாடியில இருக்க ஒரு பார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பேஜ் இருக்கு. சோ அந்த பேஜை நான் ஸ்கேன் பண்ணா அந்த AR ஆப்ல அப்போ எனக்கு ஒரு 3D ஆப்ஜெக்ட்ல அந்த ஆர்கனோட கண்டென்ட் இருக்கும். சோ அதை வந்து நான் இன்னும் டீடைலா பார்த்துக்கலாம். சோ நம்ம வந்து ஒரு புக்ல பார்க்கறோம்னா ஒரு 2D தான் இல்லையா, அது சிம்பிளா தெரியும் இந்த பார்ட் இது அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். சோ அப்படி இல்லாம நமக்கு ஒரு 3D வியூ கிடைக்குது. சோ அங்க யூஸ் ஆகும் இது. அடுத்து ஹாஸ்பிடல்ல இது எப்படி யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு பேஷண்ட் வந்து
லங்ஸ் பிரச்சனை இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள வந்து சிடி ஸ்கேன் எடுப்போம். அந்த சிடி ஸ்கேனோட ஏஆர் டெக்னாலஜியை இன்க்ளூட் பண்ணால், ஸோ ஏஆர் டெக்னாலஜி என்ன பண்ணோன்னா ஒரு 3D ஆப்ஜெக்டை வரையிடுது. இப்போது சிடி ஸ்கேனில் லங்ஸ் பிரச்சனை இருக்கிறத ஸோ ஒரு 3D ஆப்ஜெக்டில் ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்து காட்டிடும். ஸோ இப்போது நான் இருக்கேன்னா, இப்போ என்னை ஸ்கேன் பண்ணாங்கன்னா அந்த டாக்டர், ஸோ எனக்கு இங்கே ஒரு லங்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் தெரிஞ்சு அந்த சிடி ஸ்கேனில் இருக்கிற டேட்டாவை இங்கே அப்படியே ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அவரோட லங்ஸ் இப்படி தான் இருக்குது, ஸோ இந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் டாக்டர்ஸ். ஸோ இது மாதிரி சில ஹாஸ்பிட்டல்ஸில் ஃபாரினில் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி ஃப்யூச்சரில் ஒரு இன்னும் 5 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் கழிச்சு வேர்ல்டு ஃபுல்லாக இந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஓகே, இந்த டெக்னாலஜி பிஸ்னஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இ-காமர்ஸ் எடுத்துக்குவோம். இப்போது லென்ஸ்கார்ட்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒரு கிளாஸ் வாங்கணுன்னா, ஸோ அங்கே அந்த கிளாஸை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வாங்கலாம் அந்த வெப்சைட்லேயே. இப்போ நம்ம எப்படி ஸ்னாப்சாட்டில் பார்த்தோம், ஸோ நம்ம சன்கிளாஸை டிஃப்ரெண்ட் சன்கிளாஸை நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி அந்த டிஃப்ரெண்ட் கிளாஸை நம்ம ட்ரை பண்ணிவிட்டு வாங்கலாம். இதே நம்ம ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகிறோம், ஸோ அது ஆன்லைனில் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ஷாப்பிங் மாலுக்கு போகிறோம், அங்கே எப்படி இது யூஸ் ஆகும்னா, ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீன் முன்னாடி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஸ்க்ரீன்லேயே பார்த்துக்கலாம், இந்த ட்ரெஸ் எனக்கு சூட் ஆகுமா அப்படின்றத. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரையல் ரூம் போயிட்டு பார்த்துட்டு தான் நம்ம வரோம். ஸோ ஃப்யூச்சரில் இது மாதிரி வர சான்ஸ் இருக்குது. ஆக்மெண்டட் ரியாலிட்டின்ற டாப்பிக்கை பேசிக்காக பார்த்துருக்கோம். அது எப்படி ஒர்க் ஆகுது, அந்த டெக்னாலஜி எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, ஸோ ஃப்யூச்சரில் இது நமக்கு எப்படிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை பார்த்தோம். ஸோ இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், QuietEasy சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பை.